இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் அவருடைய கிருபை நம் ஒவ்வொருவர் மேலும் புதிய கிருபைகள். நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய புதிய கிருபைகளினால் அவர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நம்மையும் நம் குடும்பத்தையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். தலைமுறை ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் அப்படின்னு சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் தேவன் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் அவருடைய வார்த்தைக்கு நம்முடைய இருதயம் இன்றைக்கு திறந்திருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள்ல கூட நம்ம நேற்றைய தினத்துல நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்த காரியம் தான். அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி என் இருதயத்துல இன்றைக்கு தேவன் ஒரு சில காரியத்தை ஷேர் பண்ணும்படி வைத்த சில காரியங்கள். அதுக்கப்புறம் நம்ம அந்த மெசேஜை கண்டினியூ பண்ணலாம். ஆனா இது எவ்வளவு நேரம் போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நிச்சயமா இந்த வார்த்தை நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் உயிர்ப்பிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இன்னைக்கு நிறைய வேளைகள்ல நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம், உலகத்துல இருக்கிறோம்னா நமக்கு உலகத்துல இருக்கிற கவலைகள், கண்ணீர்கள், புலம்பல், பாடு இது எல்லாம் நமக்கு உண்டு நிச்சயம் அப்படின்னு சொல்லி நம்ம பல வருஷங்களா கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னாலே பாடுகள் நிறைந்த வாழ்க்கை அப்படிங்கிறத தான் நம்ம மைண்ட்ல நமக்கு ரொம்ப ஆழமாய் பதிக்கப்பட்ட ஒரு காரியம். இப்போ வெளிப்புறத்துல சூழ்நிலைகளை பார்த்து நம்ம கலங்கி கொண்டிருக்கிறவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல. சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு தேவ சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெறுகிறவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல இன்னைக்கு உலக மக்களுக்கு நேரிடுகிற எதுவும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு நேரிடாது என்பதை கிறிஸ்து ஏற்கனவே தன் சிலுவையில் அவர் செய்து முடித்த காரியத்தின் மூலம் அவர் நமக்கு தெளிவாக விளங்க பண்ணி இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பயம், வியாதியை குறித்து பயம், இல்ல பண பிரச்சனைகளை குறித்து பயம், பாவத்தை குறித்து, சாபத்தை குறித்து, தரித்திரம், இன்னும் மரணத்தை குறித்து, இது எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் செய்து முடித்தவராய் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்முடைய இருதயம் இன்னமும் நம்ப மறுக்கிறது தான் நமக்கு ஏற்படுகிற நிறைய பயங்களுக்கு, கவலைகளுக்கு காரணம். நம்முடைய இருதயத்தால இதை இன்னமும் உணர முடியல. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கிவிட்டார் அப்படிங்கிறத இன்னமும் உணரவில்லை. அதாவது மரணம் முதல்ல எங்கிருந்து வருது? அந்த செப்பரேஷன்ல இருந்து வருது. அதுல இருந்து ஆத்துமாவுல, சரீரத்துல எல்லா விதமான அந்த மரணம் நம்ம எந்த பகுதிகளிலெல்லாம் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்ததோ அத்தனையையும் அவர் ஜெயமாக விழுங்கி இருக்கிறார். அவர் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அவர் அழித்து விட்டார் அப்படிங்கிற இந்த உண்மையை மனது என்ன செய்ய முடியல? நம்ப முடியல. இன்னைக்கு நம்ம அன்னைக்கு பார்த்தோம் ஜூம்ல. அதாவது விசுவாசம் என்பது என்ன அப்படின்னா, தேவன் எப்பொழுதும் நம்மேல் நினைவாய் இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்து அறிந்து உணர்கிறதற்கு பெயர்தான் விசுவாசம். அவிசுவாசம் அப்படின்னா என்னன்னா, நம்ம யாருங்கிறத நம்ம புரியாத நிலைக்கு பெயர்தான் அவிசுவாசம். நம்ம யார்? இன்னைக்கு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? நமக்கு எதன் மேலெல்லாம் தேவன் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத புரியாத நிலையில் இருப்பதற்கு பெயர்தான் அவிசுவாசம். இன்னைக்கு இது இது ஒரு நேரம் வருது, ஒரு நேரம் போயிருது அப்படின்னா, இன்னமும் தேவனை நாம் சரியாக அறிந்து கொள்ளாத நிலையில தான் நம்ம இருக்கிறோம். நிறைய நேரங்கள்ல கனவின் மூலம் சிலருக்கு டிஸ்டர்பன்ஸ் வர்றத நான் ஃபீல் பண்றேன். கனவுல ஏதோ ஒரு பயத்தை விதைக்கிறான்.
அத உண்மைன்னு நம்பி அத குறித்து பயந்து 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 சோர்ந்து போய் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட தான் அவர் இடைப்படுகிறார். கவ கனவுகளின் மூலம் வரலாம், இல்ல மற்ற மனிதர்களுடைய வார்த்தைகளின் மூலம் வரலாம், இல்ல நீங்க கேட்ட சில செய்திகளோ, ரிப்போர்ட்ஸோ, நியூஸோ இதன் மூலம் உங்களுக்கு பயங்கள் வந்திருக்கலாம், கவலைகள் வந்திருக்கலாம். இப்படிப்பட்டவர்களுக்காக தான் தேவன் இந்த வார்த்தை இந்த காலை வேளையில நம்ம ஒவ்வொருவரோடும் கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? நம்மை குறித்து நமக்காக சிலுவையில் தேவன் எதை செய்து முடித்திருக்கிறார் அப்படிங்கிறத உணருகிற நிலையில் நம்ம இருக்கிறோமா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ பொய்களை நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு விடுதலை இல்ல. இந்த ஏரியாஸ்லலாம் எனக்கு விடுதலை இல்ல. இன்னமும் பயம் இருக்கு, கவலை இருக்கு, ஆ சோர்வு இருக்கு, இத குறித்ததான எதிர்காலத்த குறித்ததான கவலை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக் கொண்டிருப்போம் என்றால், தேவனை குறித்து நாம் சரியாக அறியாத நிலையில இருக்கிறோம். பொய்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம். என்னைக்கு இந்த பொய்கள விட்டு நம்ம வெளிய வர்றோமோ, இந்த சத்தியத்தை உணர்கிற நிலைக்கு நம்ம வருகிறோமோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை விடுதலையின் நிலையை அடையும். இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியும். பிதாவினுடைய வலது பாரிசத்திலே குமாரன் என்ன செய்திருக்கிறாராம்? வீற்றிருக்கிறாராம். அந்த வசனத்த சில வசனங்கள நம்ம தியானித்து, நம்ம இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத தியானிக்கும் பொழுதே, உங்களுடைய இருதயம் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயமாய் மாற வேண்டும். அப்பதான் இன்னைக்கு உங்களுக்கு எதிராய் வீசப்படுகிற சத்ருவினுடைய அத்தனை அக்கினி ஆஸ்திரங்களையும் நீங்கள் அவித்து போட முடியும். அதை சுட்டெரிக்கணும்னா இன்றைக்கு இந்த சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும். வாசிக்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். இன்னைக்கு உட்கார்றது ரெஸ்ட்னா என்ன அர்த்தம்? உட்காருதல் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, அவர் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். முழு மனுக்குலமும் பாவம், மரணம் என்கிற பிரமாணத்துக்குள்ள அடைபட்டு கிடந்தது. இன்றைக்கு அந்த பாவம், மரணம் என்கிற அந்த பிரமாணத்தினின்று விடுதலையாக்கும்படிக்கு கிறிஸ்து எதையெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாம் செய்து முடித்துவிட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் அவர் என்ன செய்திருக்கிறாராம்? உட்கார்ந்திருக்கிறாராம். இன்னும் ஒரு வசனம் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கொலோசையர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். வசனம் தெளிவா சொல்லுது. அவர் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார், வீற்றிருக்கிறார். அந்த இடத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள். சரி, இன்னைக்கு அவர் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இன்றைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? நீங்க பழைய ஏற்பாட்டுல பார்ப்பீங்கன்னா, யாக்கோபு தன் குமாரனாகிய அந்த பென்யமீனுக்கு பேரு வைக்கும்போது, அவளுடைய தாய் ராகேல் தன் மகனுக்கு பெனோனி, வருத்தத்தின் மகன் அப்படின்னு சொல்லிதான் அங்க பேர் வைக்கிறா. ஆனா
அவன் பேரை மாற்றி பென்யமின் வைக்கிறான். பென்யமின் அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் என்னன்னா, சன் ஆஃப் ரைட் ஹேண்ட், வலது பாரிசத்தின் மகன். இன்னைக்கு தேவனுடைய வலது பாரிசத்தில் கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்துவினுடைய வலது பாரிசத்தில் நாம் இருக்கிறோம். இதை நம்ம யார் ஒருவர் உணர்ந்து கொள்கிறோமோ அவங்க எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய முடியும். அவர்கள்தான் ஆளுகை செய்ய முடியும். இல்லைன்னா சின்ன 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 ஒரு சின்ன கனவு போதும் நம்மள பயமுறுத்தி, நம்மள சோர்வுக்குள்ளாக்கி, ஐயோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு பொய்களை அவன் நம்ப வைப்பதற்கு ஒரு சின்னதா ஒரு கனவு போதும். இது இப்படி நடந்துரும், அது அப்படி நடந்துரும், இப்படிலாம் எனக்கு இப்படி கனவு வருது, அப்போ எனக்கு இது ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறாரோ அப்படியெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா, வசனம் சொல்லுது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி இருக்கிறார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அவர் அழித்திருக்கிறார்னா, நம்ம எல்லைக்கு பக்கத்துல எப்படி இந்த மரணத்தின் சாயல் வர முடியும்? இத நம்ம என்ன செய்யணும்? உணர வேண்டும். அதுதான் இந்த அவிசுவாசம் என்கிறதே பொய்யை நம்புகிற நிலை. இன்னைக்கு எந்த இடத்துல எல்லாம் பொய்ய நம்பிட்டு இருக்கிறோமோ அங்கெல்லாம் அவிசுவாசம் இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ கிறிஸ்துவினுடைய வலது பாரிசத்துல நம்ம இருக்கிறோம்னா, இப்ப வாசிக்கலாம் எபேசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். எபேசியர் 2:6. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கத்தக்கதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இன்றைக்கு உன்னதங்களிலே நாம் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறோம் என்றால், இன்னைக்கு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்குகிற நாமத்தை உடையவரோடு கூட நம்ம உட்கார்ந்திருப்போம் என்றால், இன்றைக்கு நம்மை எது ஆளுகை செய்ய முடியும்? இன்னைக்கு நம்ம மனதுல இடம் திறந்து கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் உலகத்துல நடக்குது, இதெல்லாம் உலகத்துல இருக்குது, அதனால இதெல்லாம் என்னை ஆளுகை செய்ய முடியும்னு நம்ம நினைக்கிறதுனால அதெல்லாம் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு இயேசுங்கிற அந்த வல்லமையுள்ள நாமத்தை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம் என்றால், இதை உணர்ந்திருப்போம்னா நம்ம பக்கத்திலேயே நமக்கு எதிரான எந்த சத்ருவின் திட்டங்களும் அது செயல்பட முடியாதபடி நாம் அதிகாரத்தை உடையவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு வாசிக்கலாம் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9 முதல் 11வது வசனங்கள். பிலிப்பியர் 2:9 முதல் 11. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்? ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்போ இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும். அதனாலதான் கொலோசையர் 3ல நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்து வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்போ அவர் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவை என்ன? அவர் வீற்றிருக்கிற இடத்துல இன்றைக்கு நம்ம அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். இன்றைக்கு சகலமும் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கக்கூடிய நாமத்தை நாமும் உடையவர்களாய் இருக்கிறோம்.
இன்றைக்கு நமக்கு எதிராய் சத்துரு எந்த காரியத்தை செய்ய முடியும்? இன்னைக்கு இத உணராமல் இருக்கிறதுனாலதான் இதுவரைக்கும் சத்துரு நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்தான். அவனுடைய எண்ணங்களை நமக்குள்ளே விதைத்து, பொய்களை நமக்குள்ளே விதைத்து நம்மை பயமுறுத்தி கொண்டிருந்தான். இன்றைக்கு இந்த பயங்களிலிருந்து தேவன் நம்மை வெளியே கொண்டு வர அவர் விரும்புகிறார். நல்லா புரியணும். இன்னைக்கு அங்க சப்பானிய குணமாக்கும் போது பேதுரும் யோவானும் சொல்றாங்க, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்ல, எங்களிடத்தில் இருக்கிறத உனக்கு தருகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. அப்போ அவங்கள்ட்ட இருக்கிறது ஒன்ன கண்டுபிடிக்கிறாங்க. இந்த எல்லாவற்றிற்கும் மேலான நாமத்தை நாங்கள் உடையவர்களாய் இருக்கிறோம். அந்த நாமத்தை சொல்லும் பொழுதே உன்னுடைய பலவீனங்கள், நீ தாயின் வயிற்றில இருந்து கூட நீ சப்பானியா பிறந்திருக்கலாம். அந்த நாமத்தை சொல்லும் பொழுது உன்னுடைய அந்த சிறையிருப்பு நிச்சயமாய் மாறும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்பதை அவர்கள் அறிந்தவர்களாய் இருந்தபடியினாலதான் அந்த தைரியமா அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே அவனுடைய கட்டுகள் அங்கே அவிழ்க்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து என்ன செய்தானா? தேவாலயத்துக்குள்ள கடந்து போனானா. அப்போ இந்த நாமத்தை உடையவர்களாய் நம்ம இருக்கிறோம்னா, நம்ம இன்னைக்கு எந்த கட்டுகள் கட்டி வைக்க முடியும்? இன்னைக்கு இன்னமும் கட்டு பிசாசின் கட்டுகள்னு சொல்லி எதை குறித்து நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம்? எது நமக்கு எல்லைக்கு பக்கத்துல நம்ம வர முடியும்? இன்றைக்கு இந்த நாமத்தை உடையவர்களாய் இருந்தா நம்மை பார்க்கும் பொழுதே எல்லாமே நடுங்குகிற நிலைக்குதான் சத்துரு இருக்கிறான். ஆனா இன்னைக்கு நம்ம இந்த உண்மையை உணராதபடியினால் நாம் எல்லாவற்றையும் குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறோம்? இது என்ன செய்யல? புரியல. வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22 முதல் 24. எபிரேயர் 12, 22 முதல் 24. நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000 10,000 தேவ தூதன் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவரின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவன் இடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலனுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இயேசுவின் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எங்க வந்து சேர்ந்தீர்கள்? இது சேர போகிற இடம் இல்ல. நம்ம இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம இந்த பூமியில இருந்தாலும் நம்ம இப்ப எங்கேயோ இருக்கிறோம், உன்னதத்திலையும் அவரோடு கூட இருக்கிறோம். இதுதான் நிஜம். அவர் சொல்றாரு நிக்கோதேமுட்ட யோவான் 3ல, பரலோகத்தில் இருந்து இறங்கினவர் பரலோகத்தில் இருக்கிறவர். இதே நிலையதான் இன்றைக்கு நமக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். நம்ம இந்த பூமியில இருந்தாலும் நம்ம இன்றைக்கு எங்க இருக்கிறோம்? அவருடைய இரத்தத்துக்குள் வந்து சேர்ந்திருக்கிறோம். இயேசுவின் இடத்திற்கும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய அவருடைய இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறோம். சியோனுக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறோம்னா, இந்த இடத்துக்கு நமக்கு வந்து சேர்ந்துட்டோம்னா நமக்கு என்ன உண்டாகும்? வாசிக்கலாம். ஏசாயா 35 கடைசி வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ. நம்ம அங்க பார்த்தோம், சியோனுக்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோம். பரம எருசலேம் இடத்திற்கு வந்து சேர்ந்துட்டோம்.
இங்க வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். இன்னைக்கு இந்த மகிழ்ச்சிய நம்ம லைஃப்ல அனுபவிக்கிறோமா? நம்ம ஏற்கனவே அன்றைக்கு பார்த்தோம். இந்த ஜாய் அப்படிங்கிறது தான் விசுவாசத்தின் குரலா இருக்கிறது. நம்ம விசுவாசமா இருக்கிறோங்கிறதுக்கு ஒரு அடையாளம். நம்மகிட்ட இருந்து எழும்புகிற ஒரு வாய்ஸ் என்னன்னா, அது ஜாய். இந்த நித்திய மகிழ்ச்சியை உடையவர்களாய் நம்ம இருக்கிறோமா? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைகிறோமா? சஞ்சலமும் தவிப்பும் நம்மை விட்டு ஓடி இருக்கிறதா? இன்னைக்கு எதை குறித்தும் நம்ம பயப்பட வேண்டிய இடத்துல தேவன் நம்மை வைக்கல. அவர் நமக்கு பயமுள்ள ஆவியையும் கொடுக்கல. பலமும், அன்பும், தெளிந்த புத்தியும் உள்ள ஆவிய தான் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு வார்த்தை, சின்னதா ஒரு கனவு உங்கள பயமுறுத்தி கொண்டிருக்குதுன்னா, தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்ம மேல அவர் அன்பு வைத்திருக்கிறபடியினால, என் பிள்ளை இந்த உண்மையை உணர்கிற இடத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அப்போ இன்னைக்கு கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிற நாம், அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிற நாம், இன்றைக்கு சீயோனுக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் என்றால், இன்றைக்கு இந்த நித்திய மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்கிறோமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம். நிறைய பொய்கள காலகாலமா நம்ம நம்பிட்டு இருந்ததுனால, பிசாசை குறித்தும், பிசாசின் கட்டுகளை குறித்தும் நம்ம பயந்து கொண்டே இருக்கிறோம்னா, இன்னமும் தேவனை குறித்ததான அறிவு உணர்வ பூர்வமாக இன்னமும் நமக்கு உணரவில்லை. நம்ம என்ன செய்யல? உணரல. இது அறிவுல இருக்கு. ஆமா, நான் எங்க வந்திருக்கிறேன்? எந்த இடத்துல இருக்கிறேன்? நான் அவருடைய ரத்தத்துக்குள்ள நான் இருக்கிறேனே! அப்படிங்கிற உணர்வு இல்லாதபடியினால், இன்னைக்கு பல காரியங்கள் நமக்கு பயத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய எல்லைக்கு பக்கத்திலேயே எதுவும் வர முடியாது. அவ்ளோ பெரிய புரொடெக்ஷன தேவன் வைத்திருக்கிறார். நம்ம பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள், அவருக்கு பிரியமா இருக்கிறவங்க இருக்கிற இடம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காம். யோசேப்ப குறித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் பார்வோனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்தாராம். பார்வோன் ஒரு புறஜாதி மனுஷன். போத்திபார். ஆனா, அந்த அவனையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். காரணம் யாரு? யோசேப்பு. இன்றைக்கு நம்ம இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிற நாம், தேவனை அறிந்திருக்கிற நாம், இருக்கிற நம்முடைய குடும்பங்கள் எவ்வளவு தூரம் ஆசீர்வாதமா இருக்கும் என்பதை நாம் உணர்கிறோமா? இது அங்க எந்த அதாவது ஆபிரகாமின் உடன்படிக்கையாய் வழியாய் வந்த அந்த யோசேப்புக்கு இந்த கிருபை இருந்திருக்கும்னா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நம்மாலே அவராலே நமக்கு செய்யப்பட்ட உடன்படிக்கை நம்மேல் இருக்கிறது என்றால், நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். இன்றைக்கு நமக்காக நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற, பாதுகாக்கிற நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார்ங்கிறத நம்ம உணர்கிறோமா? இல்ல இன்னமும் இந்த பழைய பொய்களை நம்பிக்கொண்டிருக்கிறோமா? எப்பனாலும் மரணம் வரலாம். எப்பனாலும் வியாதி என்னைய அட்டாக் பண்ணலாம். எப்பனாலும் எனக்கு இந்த காரியம் என்னைய மூழ்கடிக்கலாம். இப்படிங்கிற இடத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எப்பனாலும் பிசாசு என்னைய கட்டலாம். எப்பனாலும் இவங்க எனக்கு மந்திரம் செய்வாங்க. அது என்னை பாதிப்புக்கு உள்ளாக்கும். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோமா? இன்றைக்கு பல பொய்களை நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறதன் விளைவுதான் இன்னைக்கு நம்ம குடும்பத்துல சில காரியங்கள் நேரிட்டு இருக்கிற காரியங்களாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த பொய்கள் எல்லாவற்றையும் நம்ம களைந்து போட வேண்டிய இடத்திலே நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க யோசித்து பார்த்து இத சிலுவையில் இயேசு இதை முடித்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க உணரும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயங்கள் நிச்சயமாய் விலகும்.
இந்த ஏசாயா 35ல அதுல நிறைய காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. வனாந்தரம் என்ன செய்யுமாம்? வறண்ட வறண்ட நிலமும் வனாந்தரமும் அது கழித்து புஷ்பத்தை போல செழிக்குமா. கர்த்தருடைய மகிமையையும் தேவனுடைய மகத்துவத்தையும் அவர்கள் காண்பார்கள் அப்படின்னு சொல்லி அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. அங்க சிங்கம் அந்த பெரும் பாதையில அவங்க மீட்கப்பட்டவர்கள் நடப்பார்கள். இது எல்லாம் சியோனுக்கு வந்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் சியோனுக்கு வந்திருக்கிறோம்னா இந்த ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதனாலதான் அவர் ஏசாயா 61ல சொல்றாரு. அததான் லூக்கா 4ல அவர் எடுத்து பேசும்போது சொல்றாரு, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. இன்னைக்கு எதுலலாம் நம்ம சிறைப்பட்டு இருந்தோம்? வியாதிங்கிற சிறையிருப்பு, மரணத்தை குறித்ததான பயம், அந்த சிறையிருப்பு, தரித்திரம்ங்கிற சிறையிருப்பு, பாவங்கிற சிறையிருப்பு, சாபங்கிற சிறையிருப்பு, இந்த சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கும்படியாகத்தான் அவர் பூமிக்கு வந்து மரித்து, அவரோடு கூட நாமும் மரித்து, அவர் எழுந்த பொழுது நாமும் எழுந்து இன்றைக்கு உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார்ந்திருப்போம் என்றால், இன்றைக்கு எந்த பாவம், சாபம், மரணம் நம்மை ஆளுகை செய்ய முடியும்? அவர் விழுங்கிட்டாரு. அவர் விழுங்கின ஒண்ணு நம்ம எப்படி ஆளுகை செய்ய முடியும்? இன்னைக்கு இத உணர்ந்து இந்த சத்தியத்தை நம்ம இருதயத்துல பதித்து இதை நாம் அறிக்கையிடும் பொழுது, இத மனதார உணர்ந்து நம்ம மனதில இருந்து இதை அறிக்கை செய்யும் பொழுது, உங்களுக்கு எதிராய் வந்த எந்த வார்த்தைகள்னாலும் சரி, கனவுகள்னாலும் சரி, நீங்கள் அதில் ஜெயம் எடுத்து நீங்க அதை வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். கட்டுகள்ல இருக்கிறவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். அவர் வந்த நோக்கமே அதுதான். யோவான் கேட்கிறாரு, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்கணுமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீஷர்களை அனுப்பி கேட்கும் பொழுது இயேசு சொல்றாரு, அங்க சீஷர்களை பார்த்து இங்க நடக்கிறத போய் சொல்லுங்க. குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பாணிகள் நடக்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது, இத போய் சொல்லுங்க. அப்போ இது எதற்கு அடையாளம்? ராஜ்யம் நம்மிடத்தில் வந்திருக்கிறதற்கு உண்டான அடையாளம். நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோங்கிறதற்கு அடையாளமே என்னன்னா, நம்ம எந்த கட்டுகளுக்குள்ளும் நம்மை கட்டி வைக்க முடியாது. இன்னைக்கு காலமாய் சரியான சத்தியத்தை அறியாதபடியினால பிசாசின் கட்டுன்னு சொல்லி கட்டுகளுக்குள்ள நம்ம உட்கார்ந்திருந்தோம். தேவன் இன்றைக்கு நம்முடைய கண்களை அவர் திறந்திருக்கிறார். எந்த கட்டுகளும் இன்றைக்கு நம்மை கட்ட முடியாது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் அளவில்லாமல் அவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். அக்கினியாய் அவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு சத்தியம் நமக்குள் இருக்கிறது. குமாரன் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார். இன்றைக்கு எந்த கட்டுகள் நம்மை கட்ட முடியும்? இன்னைக்கு அத்தனை அதிகாரமும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார்னா, நம்மை கட்டி வைப்பதற்கு எந்த வல்லமைக்கு அதிகாரம் இருக்கிறது? இன்னைக்கு இது புரியாம நம்ம பல வேளைகளில ஐயோ இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்னு சொல்லி யோசித்து யோசித்து சிந்தித்து அவ்விசுவாசம் நம்மை குறித்ததான பொய்களை தியானித்து நம்ம என்ன செய்யறோம்? சத்துருவுக்கு இடம் கொடுக்கிறோம். இன்னைக்கு அந்த பொய்களை, இதுதான் பழைய மனுஷனுடைய எண்ணங்கள். இந்த பழைய மனுஷனுக்கு என்ன தெரியாதுன்னா, தேவ அன்பு அவன் உணர முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. வசனம் சொல்லுது, அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளே. அப்போ நம்ம மன விருப்பத்தை கூட நிறைவேற்றும்படியாய் அவர் அக்கறையுள்ள ஒரு தகப்பனாய் இருக்கிறார். என் பிள்ளை இத விரும்புறா,
என் பிள்ளை இத விரும்புறான், நான் இதை என் பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பமுள்ள ஒரு நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார்னா, அப்படிப்பட்ட ஒரு இருதயம் அவருக்கு இருக்குன்னா, இன்னைக்கு நம்மள எந்த காரியமாவது நம்மை அடிமைப்படுத்துவதற்கோ, நம்மை கட்டி வைப்பதற்கோ அவர் அனுமதி கொடுப்பாரா? இன்னைக்கு நாம தான் பல காரியங்களுக்கு அனுமதி கொடுத்து, பொய்களை நம்பி அனுமதி கொடுத்து, பொய்களினால் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். அவன் எப்படி இருக்கிறான்? பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். அவன் சொந்தத்துல இருந்து எடுத்து என்ன செய்றான்? பேசுறான் பாத்தியா? இப்படி நடந்துருச்சு பாத்தியா? அவங்களுக்கு இப்படி நடந்தது. இங்க இந்த இந்த காரியம் இப்படி இருக்கு. இந்த ரிப்போர்ட் இப்படி இருக்கு. இது இப்படிதான். இது உன்னை என்ன செய்ய முடியாது? எந்த காரியமும் உன்னை மீட்டெடுக்க முடியாது. உன்னை விடுவிக்க முடியாது. அப்படின்னு சொல்லி அவன் பல பொய்களை உங்களுக்கு நம்ப பண்ணி கொண்டிருக்கிறான் என்றால், நீங்க அந்த பொய்கள நம்பிக்கொண்டிருக்கிறீங்கன்னா தான், நீங்க கட்டுகளுக்குள்ள இருக்கிறீங்க. எப்போ நீங்க சத்தியத்தை அறிகிறீர்களோ, உணர்கிறீர்களோ, அந்த சத்தியம் உங்கள விடுதலையாக்கிரும். இன்னைக்கு யாரும் நம்மள கட்டி வைக்க முடியாது. நம்மை கட்டி வைப்பதற்கு தேவன் யாருக்கும் அதிகாரமும் கொடுக்கவில்லை. ஏன்னா, இன்றைக்கு அந்த கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார்ங்கிறத உணராதவர்களைத்தான் அவன் என்ன செய்ய முடியும்? தன் பொய்களினால் அவன் கட்டி வைக்க முடியும். இந்த பொய்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சுட்டார்? அந்த சங்கிலிகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் உடைத்து எறிந்து விட்டார். அததான் பார்க்கிறோம். நமக்கு எதிராக இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து போட்டு நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அவர் உறிஞ்சி எடுத்துட்டார். அவைகளின் மேல் வெற்றி சிறந்திருக்கிறார். அப்படின்னா இன்றைக்கு நாமும் வெற்றி சிறந்திருக்கிறோம். இன்றைக்கு அவருக்கு பக்கத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்னா, அவருக்கு என்னென்ன அத்தாரிட்டி பவர் எல்லாம் எதெல்லாம் இருந்ததோ எல்லாவற்றிற்கும் மேலையும் நமக்கும் அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவின் வலது பாரிசத்துல நம்ம இருக்கிறோம்னா சும்மா சாதாரணமா அங்க போய் நம்ம உட்காரல. இன்னைக்கு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்குகிற நாமத்தை உடையவர் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார்னா, நம்மை பார்த்து இன்றைக்கு எல்லாம் பயப்படக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு நாம் எதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு சிலருக்காக தேவன் இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறதை என்னுடைய ஆவியில நான் உணர முடியுது. ஏதோ பயம். இது இப்படி ஆயிருமோ? இப்படி நடந்துருமோ? இந்த பயம் உங்க இருதயத்துல இருந்து இன்றைக்கு வெளியேற்றும்படி தேவன் விரும்புகிறார். இந்த அத்தாரிட்டி பவர் இது எதை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய ஆளுகை எல்லா கிரியேஷன் மேல அவருடைய ஆளுகை இருக்கிறதை குறிக்கிறது. இன்னைக்கு அவர் ஆளுகை செய்கிறாருன்னா, இன்னைக்கு அவர் ஆளுகை செய்கிறாருங்கிறத நம்ம விசுவாசிக்கும் போதுதான் நம்ம அந்த அதிகாரத்தை பெற்று நாம் வெற்றி பெறுகிறவர்களாய் வாழ முடியும். இன்னைக்கு இவன் பிசாசு ஆளுகை செய்யறான். இந்த உலகம் முழுவதும் புல்லாங்கனுக்குள்ள கிடக்குது. நானும் அதுக்குள்ளதான் இருக்கிறேன். அதனால இதெல்லாம் என்ன ஆளுகை செய்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, அவன் தான் ஆளுகை செய்வான். அதிகாரத்தை நம்ம தான் அவனுக்கு கொடுக்கிறோம். ஆனா வசனம் தெளிவாய் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் நமக்கு எப்பொழுது என்னதான்? வெற்றிதான்.
கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கு எந்த துரைத்தனமும் அதிகாரமும் எந்த சத்ருனுடைய கிரியையும் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. அவர் முற்றிலுமாய் சிலுவையில் அத்தனை அதிகாரங்களையும் உரிந்து எடுத்து விட்டார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டிருக்கிறார் என்றால் எந்த பிசாசின் கிரியை இன்றைக்கு நம்மையோ நம் குடும்பத்தையோ அணுக முடியும், தொட முடியும்? இதை உணரும் பொழுது இன்றைக்கு நீங்க பெரிய விடுதலைகளை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது சில காலங்களா இத நம்ம முன்னாடி ஏற்கனவே தியானித்த காரியமா இருந்தா கூட இதை இன்றைக்கு ஆழமாய் நம் இருதயத்தில் தேவன் பதிக்க விரும்புகிறார். அப்போ இன்றைக்கு நீங்க அத அடிக்கடி நீங்க ஃபீல் பண்ணணும். உங்களுக்கு எப்பலாம் ஒரு பயம் வருதோ, நான் அவருடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். அவர் எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து இன்றைக்கு நான் அந்த சியோனுக்குள்ள நான் வந்திருக்கிறேனா என் மேல நித்திய மகிழ்ச்சி தான் இருக்கும். இனி அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதன் எல்லைகள் எங்கிலும் கேட்கப்பட மாட்டாது. அந்த நம்ம எல்லைகளிலே கேட்கப்பட மாட்டாதுன்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு எதை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்க? உங்க எல்லைக்கு பக்கத்திலேயே அது வராதுன்னு வசனம் சொல்லுது. இன்றைக்கு இதை உணர்கிறவர்களாய் நம்ம இருக்கிறோம்னா வாசிக்கலாம் இந்த ஒரு வசனத்தையும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் நினைக்கிறேன் இந்த வசனத்தை. 14 இருந்து வாசிங்க. எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அடுத்த வசனம். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஓகே, போதும். இந்த வசனம் என்ன அழகா தெளிவா இருக்குதுங்கிறத உங்க இருதயத்துல உணரணும். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க. பிள்ளைகள் யாரு? நீங்களும் நானும் தான். நமக்கு மாம்சமும் இரத்தமும் இருக்கிறபடியினாலே அவரும் தன்னுடைய தெய்வத்துவத்தை துறந்து தன்னை விழுமையாக்கி மனுஷ சாயலாய் மாறி அடிமையின் ரூபம் எடுத்து அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை, அது வரைக்கும் மரணத்துக்கு அதிகாரியாய் யார் இருந்திருக்கிறா? பிசாசு இருந்திருக்கிறான். அந்த பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அப்போ தன்னுடைய மரணத்தினாலே இந்த மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அவர் என்ன செஞ்சிட்டாரா? அழித்து விட்டாராம். அப்போ இன்றைக்கு எப்படி மரணம் நம்மை ஆளுகை செய்ய முடியும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம். ஒரு சின்னதா ஒரு பலவீனம், ஒரு சின்னதா ஒரு சிம்டம் வந்த உடனே ஒரு பெரிய பயம் வந்துருது. இன்னைக்கு உலகத்தின் சத்தம், உலக அறிவு இன்னைக்கு நமக்கு நிறைய இருக்கிறபடியினால இந்த பயம். இன்னைக்கு சயின்ஸ நம்பிட்டு இருந்தோம், மெடிக்கல் சயின்ஸ் இதெல்லாம் மனிதர்கள் கண்டுபிடித்ததுதான். அதுக்காக மருந்து சாப்பிட அது அப்படி நான் சொல்ல வரல. நம்முடைய விசுவாசத்தின் இடத்தை பொறுத்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற நல்ல தகப்பன். ஆனா ஒண்ணு நல்லா புரியணும், மரணம் என்னை ஆளுகை செய்ய முடியாது, வியாதி என்னை ஆளுகை செய்ய முடியாது. இத உணரலன்னா நம்ம கிறிஸ்துவை உணரலன்னு அர்த்தம். வசனம் சங்கீதம் 91 தெளிவா சொல்லுது. ஒண்ணு நம்ம புரியணும், நம்மை திருப்தியாக்குகிற நல்ல தகப்பன். நீங்க எல்லா இடத்துலயும் பாருங்களேன், அவர் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்த பொழுது அவங்க திருப்தியாகிற வரைக்கும் அவங்க சாப்பிட்டாங்களாம். சங்கீதம் 91 கடைசியில பாக்குறோம், நீடித்த நாட்களினால் அவர் நம்மை திருப்தியாக்கி. அப்போ நமக்கு திருப்தியாகிற வரைக்கும்
அவர் நமக்கு ஆயுசு நாட்களையும் கொடுக்கிற தேவன். நம்மை திருப்தியாகிற வரைக்கும் நமக்கு ஆகாரம் கொடுக்கிறவர். நம்ம திருப்தியாகிற வரைக்கும் ஆயுசு நாட்களை கொடுக்கிறவர். அவர் நம்மள மரணம் ஆளுகை செய்வதற்கு அவர் இடம் கொடுப்பாரா? பழைய ஏற்பாட்டிலேயே அந்த வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைத்திருக்குது. வசனம் சங்கீதம் 103ல நம்ம பார்க்கிறோம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வால வயது போல் ஆகிறது. இதெல்லாம் சத்தியம். இந்த சத்தியத்துக்கு விரோதமாய் எந்தெந்த பொய்களை நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவர் என்ன செஞ்சிட்டாரு? நம்ம திருப்தியாகிற வரைக்கும் அவர் ஆயுசு நாட்களை கொடுக்கிற நல்ல தகப்பன்கிறத நம்ம அறிவோம்னா, நம்ம உணர்வோம்னா, மரணம் நம்ம எல்லைக்கு பக்கத்துல வர முடியாது. வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போவார்கள். பாதாளம் என்ன செய்தான்? வாயை அவர்களுக்கு திறந்து வைத்திருக்கிறதாம். இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டு இது தேவ சித்தம், ஏதோ ஒண்ணு அப்படிலாம் நடந்துருச்சுன்னா இது தேவனுடைய சித்தம் போலன்னு நம்ம என்ன செய்யறோம்? சொல்லிடுறோம். ஆனா இதை குறித்ததான அறிவு நமக்கு இல்லாதபடியினாலதான் இந்த பயங்களுக்கு இடம் கொடுத்து நம்ம வாழ்க்கையில அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவன் நம்ம வாழ்க்கையில செயல்படும்படி நாம் என்ன செய்கிறோம்? இடம் கொடுக்கிறோம். வசனம் சொல்லுது, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள். அடிமைப்பட்டு கிடந்தோம் ஜீவகாலம் எல்லாம். அவர் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். எப்படியானார்? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவர் வந்த நோக்கம், மிக முக்கிய நோக்கம், இந்த பயத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வரும்படிக்கு. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததி யார்? நீங்களும் நானும் தான். அப்போ புறஜாதிகளாகிய நாம் இயேசுவின் ரத்தத்தினாலே இன்னைக்கு நம்ம எல்லாரையும் அவர் ஒன்றாகத்தான் பார்க்கிறார். ஆபிரகாமின் சந்ததிகளாய் நாம் இருக்கிறோம் என்றால், ஆபிரகாமின் சந்ததியில் ஆபிரகாமுக்காக லோத்தை பாதுகாத்திருக்கிறார். ஆபிரகாமின் சந்ததியில வந்த யாக்கோபின் நிமித்தம் அங்க லாபான ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமின் சந்ததியில வந்த அந்த யோசேப்பின் நிமித்தம் அந்நிய ஒரு தேவனை அறியாத ஒரு போத்திபார் ஆசீர்வதிக்கப்படுகிறான், பாதுகாக்கப்படுகிறான் என்றால், இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் மீட்கப்பட்டிருக்கிற நம் மூலமாய் நாமும் நம்மை சார்ந்திருக்கிறவர்களும் எவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். இத நம்ம உணர்கிறவர்கள் இந்த விடுதலையான ஒரு வாழ்வை நிச்சயமாய் வாழ முடியும். இதை இன்றைக்கு உணரும்படிக்கு தேவன் நம்முடைய கண்களை, மனக்கண்களை அவர் என்ன செய்யவாராக? திறப்பாராக. நம்முடைய இருதயம் இன்றைக்கு இந்த வார்த்தைகளுக்கு நேராக திறக்கப்படட்டும். எல்லா பொய்களும் இன்றைக்கு அது நம்மை விட்டு களைந்து போடும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே அவர் கிரியை செய்யும்படிக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். இந்த பொய் உங்க இருதயத்துல ஏதோ ஒரு பயமுறுத்துற ஒரு காரியம் எழும்பும் பொழுதே, நான் உன்னதத்துல அவரு கூட உட்கார்ந்து இருக்கிறேன், மரணத்துக்கு என் மேல அதிகாரம் இல்லை, என் குடும்பத்துக்கு மேல அதிகாரம் இல்லை. இத நம்ம பேச 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 இந்த சத்ரு உங்க எல்லைய விட்டு ஓடுகிறத நீங்க பார்க்க முடியும். ஏன்னா அவர் அந்த மரணத்துக்கு அதிகாரியா இருந்த அந்த பிசாசை அவர் அழித்து விட்டார். இது மரணத்துக்கும் அந்த பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்கள் இன்றைக்கு அவர் கையில இருக்குதாம். இன்னைக்கு நம்ம அதிகாரம் கொடுக்கிறோம் அவனுக்கு அப்படின்னா அவன் நம்மேல் ஆளுகை செய்ய முடியும். இன்றைக்கு அந்த அதிகாரங்கள் எல்லாவற்றையும் என் இயேசு கிறிஸ்து உரிந்து எடுத்து விட்டார். இன்றைக்கு அவரை பார்க்கும் பொழுது மரணம் நடுங்கும் அப்படிங்கிற இடத்த நம்ம அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம்னா இன்றைக்கு உங்களை பார்க்கும் பொழுது, இன்னைக்கு எப்படி மரித்தோர் உயிரோட எழும்புறாங்க? அந்த நாமத்தை சொல்லும் பொழுது
அந்த பாதாளம் என்ன செய்து பயந்து நடுங்கி மரணம் ஆளுகையை அவர்கள் மேல இருந்து எடுத்துருது. வியாதி எப்படி சுகமாகுது? இந்த மரணத்தின் ஆளுகை அவர்கள் மேலிருந்து எடுபடுகிறது இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது. ஏன்னா எல்லாம் நடுங்கிதான் ஆகணும். இத நம்ம இவ்ளோ பெரிய நாமம் நமக்கு இருக்குதுங்கிற உணர்வோடு நம்ம ஒவ்வொரு முறை அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதும் நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க யாருக்குனாலும் ஜெபம் பண்ணி பாருங்க. அங்க விடுதலை உண்டாகும். இத நம்ம இன்றைக்கு நாம் உணரும்படிக்கு தேவன் நம்முடைய கண்களை அவர் திறந்திருக்கிறார். இந்த சத்தியம் இன்றைக்கு நம்மை விடுவிக்கிறதை நம்ம ஒவ்வொருவரும் உணருவோம். விடுதலையான ஒரு வாழ்க்கை நமக்கு மாத்திரம் இல்ல, இந்த சத்தியத்தை நாமும் உணர்ந்து மற்றவர்களுக்கும் நம்ம வெளிச்சமா இருக்கும்படிக்கு தேவன் இன்றைக்கு நம்முடைய கண்களை அவர் திறந்திருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த சத்தியங்கள் எங்க அறிவுல இருந்தது. ஆனா இன்றைக்கு உணர்வு பூர்வமாய் நாங்கள் உணரும்படிக்கு தேவன் எங்கள் கண்களை திறந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு அப்பா, நீங்க தேவனுடைய வலது பாரிசத்துல இருக்கிறீங்க. வசனம் சொல்லுது, அவருடைய வலது பாரிசத்துல உம்முடைய பிரசன்னத்துல ஆண்டவரே ஆனந்தம், உம்முடைய வலது பாரிசத்துல நித்திய பேரின்பம். இன்றைக்கு நாங்க உங்க வலது பாரிசத்துல இருக்கிறோம்னா இன்றைக்கு எங்களுக்கு நித்திய பேரின்பத்தை தான் நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. நித்திய மகிழ்ச்சியை தான் நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. எங்களுடைய சஞ்சலங்கள், தவிப்புகள் எல்லாம் ஓடி போகிறதை நாங்கள் பேசுகிறோம் அப்பா. சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நாங்கள் அடைகிறோம். நாங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. சியோனுக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம். 1000 10,000 இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கு எங்களை சுற்றிலும், எங்கள் குடும்பங்களை சுற்றிலும் இருக்கிறாங்கப்பா. உங்க ரத்தம் எங்க மேல தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் பொழுதே வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்குகிறதப்பா. அந்த நாமத்தை உடையவர், அந்த நாமம் இன்றைக்கு எங்களுக்கு சொந்தமாய் இருக்கிறதப்பா. இதை நாங்கள் உணர்வு பூர்வமாய் உணர்ந்து விசுவாசிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு அந்த நாமத்தை உடையவர், அந்த நாமத்தோடு கூட நீங்க எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்குள் இருக்கிறீர் அப்பா. சகலவற்றையும் உங்களுடைய காலின் கீழே நீங்க கொண்டு வந்துட்டீங்கப்பா. எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து எடுத்தவராய் நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர் என்றால் இன்றைக்கு எங்க மேல எந்த துரைத்தனங்களும் அதிகாரங்களும் ஆளுகை செய்ய முடியாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இத சொல்லும் பொழுதே எங்களுடைய குடும்பங்களுக்கு எதிராய் வந்த எல்லா சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எல்லாம் ஓட்டம் பிடிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஒரு பெரிய விடுதலை இன்றைக்கு கர்த்தர் எங்கள் குடும்பத்திலே நீர் தருகிறபடியினால், எங்கள் குடும்பங்களிலே நீர் தருகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். கனவுகள் மூலம் அப்பா, மற்ற வார்த்தைகள் மூலம் ஆண்டவரே அப்பா, எங்களுக்குள் உள்ள இருக்கக்கூடிய உலக அறிவின் மூலம் எப்படியெல்லாம் எங்களுக்குள்ள பயம் வந்ததோ அந்த பயத்தின் கிரியைகள் இன்றைக்கு அழிக்கப்பட்டு இருக்கிறதை நாங்கள் பேசுகிறோம் அப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா. உம்முடைய ஜனங்கள் அப்பா, அவங்க அறிவில்லாமல் சங்காரமானாங்க. ஆனா இன்றைக்கு நாங்கள் உம்முடைய அறிவை, உம்மை பற்றி அறிகிற அறிவை நாங்கள் பெற ஆரம்பித்திருக்கிறோம். நாங்க வாழுவோம் அப்பா. எங்களை தொட எந்த சத்ருவுக்கும் அதிகாரம் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, வந்த ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த வார்த்தைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது. விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் அப்பா 100 மடங்கு பலன் தரும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்க ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வார்த்தைகள் பலன் தரும்படி
நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செயல்படுகிறீர். இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலைய எங்க ஆத்துமாவுல நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நித்திய மகிழ்ச்சி எங்க தலையின் மேல நீங்க வச்சிட்டீங்கப்பா. நாங்க துதித்துக் கொண்டே இருக்கும்படி, சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கும்படி ஒரு வாழ்க்கைய தான் நீங்க எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. எல்லா சஞ்சலம், தவிப்பு ஓடி போயிற்று. நாங்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அடைகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் திருப்தியாகிற வரைக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன், எங்கள் மன விருப்பங்களை கூட நிறைவேற்றுகிற நல்ல தகப்பன். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்குள் இருக்கிறீர். நாங்கள் உமக்குள் இருக்கிறோம் அப்பா. இன்னைக்கு நாங்க உமக்குள்ள மறைக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எதுவும் எங்களை அணுக முடியாது. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.